தீர்க்கதரிசி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது 10வது வசனம். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். ஆமென். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் அப்பா. மனுஷனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரல ஆண்டவரே, இந்த மனுஷனை மறைச்சிருங்கப்பா, நீங்கள் பேசுங்க. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? நீங்கள் தான் பேசணும் ஆண்டவரே. உடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, உடைய வார்த்தையில் வல்லம் உண்டு ஆண்டவரே, நீங்கள் பேசுங்கப்பா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபிப்போமா? நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்த, நம் தேவன் நீதிபரர், நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. நன்மை ஏது ஒன்றும் நம்மில் இல்லையே என்ற போதும் நம்மை நேசித்தாரே. நன்மை ஏது ஒன்றும் நம்மில் இல்லையே என்ற போதும் நம்மை நேசித்தாரே. அந்த அன்பில் மகிழ்வோம், அன்பரின் பாதம் பணிவோம். அந்த அன்பில் மகிழ்வோம், அன்பரின் பாதம் பணிவோம். நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபரர், நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கொண்டு பேசி பிள்ளைகளை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிக்கும் போது இந்த விடுதலை கூட்டத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை குறித்து பேசும்படியாய் கர்த்தர் உணர்த்தினார். எனக்கு அன்பானவர்களே, இது புறஜாதிகளுக்கு அல்லங்க. நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் பார்க்குறோம். இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற வசனத்தை கேளுங்கள். கிறிஸ்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். இந்த விடுதலை கூட்டத்துக்கு வந்திருக்கிற இது புறஜாதிகளுக்கு அல்ல, உண்மையிலே ஆண்டவரை தெய்வமாக கொண்ட ஜனங்களுக்கு இந்த வார்த்தை. இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த வார்த்தை அன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் பேசினார் என்று சொன்னால், அன்றைக்கு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மையான கடவுளை அறிந்து கொண்டு உண்மையான ஆண்டவருடைய அற்புதங்கள்லாம் பெற்றுக்கொண்டு எவ்வளோ அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அவங்க ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருக்கும்போது தேவன் எவ்வளோ அற்புதங்களை செய்து ஆண்டவர் அந்த பிள்ளைகளை அந்த கானான் தேசத்திலே அழைத்து கொண்டு வந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, புறஜாதியோடு சேர்ந்து ஆண்டவரை தொழுது கொள்ளாதபடி, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி, ஆனால் பேசுறது என்ன பேசுவாங்க அப்படின்னாங்க, உண்மையான கடவுளை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஆண்டவரை தொழுது கொள்ளாதபடி புறஜாதி மார்க்கத்தின்படி நடந்தபடினால ஆண்டவர் அவருடைய தெய்வீகத்தை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் பேசுகிறார். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, அதுக்கு முந்தின அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி விழுந்தாங்க என்று சொல்லி பார்க்கும்போது 23ஆம் வசனத்தில் நான் படிக்கிறேன். 9:23, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, எப்படி ஜனங்கள் விழுந்தாங்க அப்படின்னா, நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன், நாங்கள் தான் உண்மையான கடவுளை ஆராதிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிற அந்த யெகோவா தேவன் அவர் ஜீவனுள்ளவர் என்று சொல்லி, ஆனால் கர்த்தருடைய அன்பை ருசிக்காதபடி, பரிசுத்தமாய் ஜீவிக்காதபடி, வேத தியானம் கிடையாது. இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளே இன்றைக்கு சபையில் ஐக்கியப்பட்டு நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற, வீட்டில் பைபிளை வைத்து கொண்டிருக்கிற இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க தெரியுமா? பைபிளை தியானிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, அவங்க வேலை உண்டோ அதை தான் பார்ப்பாங்க, அவங்க பிள்ளைகள் நல்லா கவனிப்பாங்க. இப்படிப்பட்ட காரியத்தில் தான் இன்றைக்கு இருக்கிறாங்க. குடும்பம் போதும் தொழில் போதும் என்று சொல்லி. அன்றைக்கும் அதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க, ஞானத்தை குறித்தும் ஐஸ்வர்யத்தை குறித்தும் பராக்கிரமத்தை குறித்தும் மேன்மை பாராட்டுறாங்க. ஆனால் ஆண்டவரை சரியா தொழுது கொள்ளவில்லை. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, வேத பிரமாணம் இல்லை. அதாவது பாருங்க, விருத்த சேதனம் உள்ளவனுக்கும் விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்க தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா, நான் நேரம் ஆனதுனால நான் உங்களுக்கு வேகமா வர்றேன். அதாவது புறஜாதி விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று சொல்லி பைபிள் சொல்லுது, 100க்கு 100 உண்மை. ஆனால் அவங்களை விட மோசமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் அதை கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் தான் இஸ்ரவேல் வீட்டார் எல்லா ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வசனத்தை கேளுங்கள். அதுக்கு அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகளை கலங்குகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் அவைகளினாலே கலங்காதீர்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அநேக அரசியல்வாதிகள் ஞானி போல பேசுவாங்க, ஆனால் உண்மையான கடவுள் யார் என்று தெரியாதபடி வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அன்றைக்கும் அதே போல தான் ஆண்டவரை அறியாத ஜனங்களும் இதே போல தான் இருந்தாங்க. அந்த புறஜாதி பேசுகிற பேச்சை பார்த்து, அவங்களுடைய காரியங்களை பார்த்து அதை கற்றுக்கொள்ளாதீர்கள், அவர்களுடைய வழி வேற நம்மளுடைய வழி வேற என்று சொல்லி அந்த 6ஆம் வசனத்தில் சொல்றாரு, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை. நல்ல கவனமா கேளுங்கம்மா, நம்முடைய ஆண்டவருக்கு ஒப்பானவன் ஒருவனும் கிடையாது. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். நாம் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பானவன் ஒருவரும் இல்லை. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் புரிந்து கொள்ளாதபடி இருந்தோமானால் ஆண்டவரை குறித்து நமக்கு ஒரு வைராக்கியம் வராது, அவருக்கு பயப்படுகிற ஒரு பயம் வராது. நல்ல கவனமா கேளுங்க. அழகாய் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசுகிறார், கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை. 100க்கு 100 உண்மைங்க. இன்னைக்கு பாருங்க, அரசியல்வாதிகள் கிறிஸ்துவ எப்படி சொல்றாங்க தெரியுமா? அவரும் ஒரு மகான் போல, புத்தர், காந்தி என்று சொல்லி அந்த வரிசையில் ஆண்டவரை வச்சிருக்கிறாங்க. இங்க வேதம் என்ன சொல்லு தெரியுமா? கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை. இன்றைக்கு அரசியல்வாதி அப்படிதாங்க பேசிட்டு இருக்கிறான். புத்தரை போல, காந்தியடிகளை போல இவர் ஒரு மனிதர் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறான். அவருக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அது மாத்திரமல்ல, அவர் சிருஷ்டிகர். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சிருஷ்டிகர். அவருக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. வேதம் சொல்லுது, யோவான் 1ஆம் அதிகாரத்தில், அந்த வார்த்தை மாமிசமாய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை பார்த்தோம், அது பிதாவுக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது. நக்கன்பானவர்களே கவனமாக கேளுங்க. நம்முடைய ஆண்டவர் இல்லாமல் உலகம் உண்டாகவில்லை. வேதம் சொல்லுது, அவரை இல்லாமல் உலகம் உண்டாகவில்லை, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இது யாருக்கெல்லாம் தெரியும்? மாத்த கை தூக்குங்க பார்க்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நாம் தெளிவாக பார்க்கலாம். அண்ட சராசரங்களையும் காண்கிறவர்களையும் காணாதவைகளையும் உண்டாக்கின ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவருக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். ஆண்டவருக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை, ஆண்டவருக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு சொல்றாருங்க? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றார். நாம் இன்னும் சரியாக அறிந்து கொள்ளவில்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவனும் ஒரு தேவன் என்று சொல்லி அறிக்கை பண்றதல்ல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே,
இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. இதை யாரெல்லாம் ஆமோதிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இதை நாம் அதனால தான் அவர் சொல்றாரு, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, அவருக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. எந்த அரசியல்வாதிகளும் அவரை கொண்டு ஒப்பிட முடியாதுங்க. எந்த மகானையும் அவரை கொண்டு ஒப்பிட முடியாது. எனக்கு அன்பானவர்களே, ஏன்னா அவர் தான் நம்மளை உண்டாக்கினவர், அவர் தான் நம்மளை உருவாக்கினவர். அதே வசனத்தில் பாருங்க, நீரே பெரியவர், அவர் தான் பெரியவர். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவர் மாத்திரமே பெரியவர். புரியுதா உங்களுக்கு? பெரியவர்னா உங்களுக்கு புரியுதாங்க? அவர் தான் கடவுள், அவர் தான் படைத்த ஆண்டவர். ஒருவேளை அவர் பூமிக்கு வந்து 2000 வருஷம்தான், 2024 வருஷம்தான் ஆகலாம். ஆனால் வேதம் சொல்லுது, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர். ஆமென். நக்கன்பானவர்களே, அவர் ஆதியும் அந்தவுமானவர், அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய தேவன். இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக தான் ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார். கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் யார்? அது மாத்திரமல்ல, நீரே பெரியவர். இது யாரெல்லாம் அறிஞ்சிருக்கீங்க? ஆமென். அவர் ஆளக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. அவர் பெரியவர், அவர் தான் பெரியவர். நீங்கள் யார்ட்டையும் ஐடியா கேட்காண்டாங்க, நம்ம ஏசப்பாட்ட ஐடியா கேட்கலாம். ஏன்னா அவருக்கு ஒரு பேர் ஆலோசனை கர்த்தர். ஏன்னா அவர் பெரியவராக இருக்கிறார். அவர்கிட்ட கேளுங்க எதுனாலும், அவர் உங்களுக்கு போதிப்பார், அவர் உங்களுக்கு நடத்துவார். அவர் தான் பெரியவர். சொல்லுங்க, ஏசப்பா நீங்கள் தான் பெரியவர். அப்பா ஆண்டவரே பெரியவர். எனக்கு அன்பானவர்களே, அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார். அவருக்கு மேலே ஒருவரும் இல்லை. இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அது மாத்திரமல்ல, இன்னும் முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, உமது நாமமே வல்லமையிலே பெரியது. கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்து. உமது நாமமே வல்லமையிலே பெரியது. எனக்கு அன்பான, இது உண்மையிலே இதெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோங்க. இன்றைக்கு பாருங்க, யூடியூப்லலாம் அநேகர் ஒவ்வொரு காரியத்தை குறித்து அநேகர் இன்றைக்கு பேசி கொண்டு இருக்கிறாங்க. நல்லா கவனமாக கேளுங்க. இதெல்லாம் பார்த்து நீங்க புறஜாதியை போல மாறிடாதீங்க. நல்லா கவனமாக கேளுங்க. நம்முடைய ஆண்டவர் அவர் வல்லமை உள்ள தேவன். அவருடைய நாம அவர் நாமமே வல்லமையிலே பெரியது. எனக்கு அன்பானவர்களே, அவர் மனிதனாய் வாழ்ந்த நாட்கள் அவர் செய்த அற்புதங்களை பார்க்கும்போது கடலையும் காற்றையும் அவர் அதட்டினார். சீசர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள், இவர் யாரோ என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, தண்ணீரை ரசமாய் மாற்றுகிறார். 2 மீன் 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு போஷிக்கிறார். அது மாத்திரமல்ல, மகா கொடிய நோய்களை அவர் குணமாக்கினார். குஷ்டரோயெல்லாம் சுத்தமாக்கினார். பிறவி குருடருடைய கண்களை திறந்தார். பிறவி சப்பானியில் நடக்கச் செய்தார். செத்தவர்களை உயிரோடு எழுப்பினார். ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இந்த அரசியல்வாதிகள்லாம் என்ன செய்றாங்க தெரியுமா? ஆண்டவரை ஒரு மகான் என்று சொல்லிவிட்டு, அவரும் ஒரு மனிதர், நல்ல மனிதர் என்று சொல்லிவிட்டு, காந்தி புத்தர் இவர்களோடு சேர்த்து பேசி கொண்டிருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, புத்தரோ காந்தியோ எந்த ஒரு மகானோ கடலையும் காற்றையும் அதட்டலைங்க. எந்த ஒரு மகனும் செத்தவங்களை உயிரோட எழுப்பல. வேதம் சொல்லுது, அவருடைய நாமமே வல்லமையிலே பெரியது. அதை நம்ம அனுபவிக்கிறோம். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் நாம் அதை அனுபவிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் ஜபித்து அதை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, எவ்வளோ அற்புதங்களை ஆண்டவர் நமக்கு செய்தார். இன்றைக்கு எவ்வளோ சாட்சிகளை கேட்கிறோம். முழு குடிகாரன் ஆண்டவரை அறிந்து ஆண்டவரிடத்தில் பாவ அறிக்கை பண்ணுகிறான். அவர் பாவத்திலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிறார். மதுக்கு அடிமையா இருக்கிறவன் இன்றைக்கு ஆண்டவருக்கு அடிமையா இருக்கிறான். எவ்வளோ ஜனங்களை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, விபச்சாரத்திலே மயங்கி விபச்சாரத்திலே நிமித்தம் குடும்பத்தையே பிரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரை குறித்து ஆண்டவரை சொல்லும் போது அவன் அப்படியே பயந்து பாவத்தை அறிக்கை பண்ணி பாவத்திலிருந்து விடுதலை பெற்று திரும்ப குடும்பத்தோடு ஐக்கியப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்க எத்தனையோ ஜனங்களை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு எவ்வளோ சாட்சிகளை நாம் கேட்கிறோம். கால் வீங்கி வருவாங்க, ஆண்டவரை கேள்விப்பட்டு வருவாங்க. ஆண்டவர் அந்த ஊழியக்காரங்க நீங்க ஜெபிங்க என்று சொல்லுவாங்க, இவங்களும் ஜெபிப்பாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். சாட்சிகள் கணக்கில்லாத சாட்சிகள்.
லட்சக்கணக்கான சாட்சிகளை கேட்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, வயிறு வீங்கி வருவாங்க, டாக்டர் சொல்லிடுவாங்க அவ்வளோதான், நீங்கள் அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பீங்கன்னு சொல்லிடுவாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே இனி நான் பாவம் செய்ய மாட்டேனப்பா, இனி எந்த விக்கிரகத்தை நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பாங்க. ஒரு இமைப்பொழுதில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். எனக்கு அன்பானவர்களே, எவ்வளோ சாட்சிகளை கேட்குறோம். அதான் வேதம் சொல்லுது, அவருடைய நாமமே வல்லமையிலே பெரியது. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்து. எனக்கு அன்பானவர்களே, நல்லா கவனமாக கேளுங்க. நம்ம ஆண்டவரை குறித்து நல்லா அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு நீங்கள் இன்றைக்கு உள்ள காலங்களை பார்க்கும்போது, இன்றைக்கு நடக்கிற இந்த கிருபை நாட்கள் நடக்கிற காலங்களை பார்க்கும்போது பாவங்கள் பெருகிவிட்டது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு உலகத்தான் பேசுகிற பேச்சுகளை பார்க்கும்போது அநேகர் உலகத்தானுடைய பேச்சிலே மயங்கிடுறாங்க. ஆனால் இன்றைக்கு வேத வசனத்தை கேட்க இன்றைக்கு அதிகமாய் கிறிஸ்தவர்களை இன்றைக்கு அந்த வேத வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு விருப்பம் இல்லாதபடி இருக்கிறாங்க. அன்றைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்களோ அதே போல இன்றைக்கும் கிருபை நாட்கள்ல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறது கிடையாது, வேதத்தை தியானிக்கிறது கிடையாது. அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார். நீ ஜெபித்து பாரு, அவருடைய நாமமே வல்லமையிலே பெரியது. நீ ஜெபித்து பாரு, அவருடைய நாமமே வல்லமையிலே பெரியது. அவர் உன் குறைகளை நிறைவாக்குவார். அது மாத்திரமல்ல, அவரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீ ஆண்டவரை தேடிப்பார், இயேசு கிறிஸ்துவை நீ தொழுது கொண்டு பாரு, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமல்ல. பைபிள் சொல்லுது, அவரை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுதுங்க, அவருடைய நாமமே வல்லமையிலே பெரியது. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்து. இன்றைக்கு இந்த விடுதலை கூட்டத்தில் ஆண்டவர் போதிக்கும்படியாய் பேசும்படியாய் கொடுத்த வசனம் என்ன என்று சொன்னால், நீங்கள் இன்னும் ஆண்டவருடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் யார், நீரே பெரியவர். அது மாத்திரமல்ல, உமது நாமமே வல்லமையிலே. இதில் யாரெல்லாம் அனுபவிக்கிறீங்க அவங்க மாத்திரம் கையை தூக்குங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற இயேசு நீர் பெரியவர், எனக்குள்ள இருக்கிற இயேசு நீர் பெரியவர், எனக்குள்ள இருக்கிற இயேசு நீர் பெரியவர். எனக்கு அன்பானவர்களே, இன்னொரு முக்கியமான வசனம், அதில் ஒரு 10வது வசனத்தில் இருக்கு பாருங்க, கர்த்தரோ மெய்யான தெய்வம், அது மாத்திரமல்ல அவர் ஜீவன் உள்ள தேவன். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்து. எனக்கு அன்பானவர்களே, நல்லா பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குங்க. பழைய ஏற்பாட்டில் பைபிளில் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் ஒரு வசனம் இருக்கு, கர்த்தரோ மெய்யான தேவன். அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று சொல்லி பைபிளில் இருக்கு. இதே வசனம் புதிய ஏற்பாட்டில் உண்டு. இப்போ சொன்னீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வாரம் ஒரு பரிசு கொண்டு வருவேன். யோவான் 15 இதை சொல்லிட்டீங்க அப்படின்னா புதிய ஏற்பாட்டில், இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம் கர்த்தரோ மெய்யான தேவன் சொல்லி போட்டிருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் சொல்லி போட்டிருக்கும். 1 யோவான் சரி, ஆன்சிக்கு ஒரு பிரைஸ். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை அந்த படிச்சிருமா, அப்படியே மைக்கில் படிச்சிருப்பாங்க. அஞ்சும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவர்களும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும், இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ஆமென். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நான் கண்பானவன், நல்லா புரிஞ்சிடுங்கம்மா. யாரையும் நம்ம வந்து குறைச்சி பேசுறதுக்கு இல்லை. பைபிள் தெளிவா சொல்லுதுங்க, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று சொல்லி பைபிள் தெளிவா சொல்லுது. கர்த்தரோ மெய்யான தேவன் என்று சொல்லி. புதிய ஏற்பாட்டில் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி போட்டிருக்கு. ஏங்க நம்ம பயப்படணும்? நம்முடைய ஆண்டவர் மெய்யான தேவனா இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஏங்க பிரச்சனைக்கு பயப்படுறீங்க? அவர் உண்மையான தேவனா இருக்கிறார். உங்களுடைய தோற்றங்களை அறிகிறவர், உங்களுடைய உள்ளங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஏன் தெரியுமா? அவர் தான் மெய்யான தேவன், அவர் தான் ஜீவன் உள்ள தேவன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆண்டவரை அறிந்து கொண்டு நீ ஜெபிக்காதபடி, நீ வேதத்தை தியானிக்காதபடி, நீ அவருடைய நாமத்தை மையப்படுத்தாதபடி நீ வாழ்ந்து கொண்டானால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீ இழந்துருவா. எப்படி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இழந்தாங்களோ
அதே போல நீ ஆசீர்வாதத்தை இழந்துருவா. அதனால தான் அன்றைக்கு எச்சரித்தார். இன்றைக்கு கிருபை நாட்கள்ல இந்த வார்த்தை கொண்டு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். அவருக்கு ஒப்பானவன் இல்லை, அவரே பெரியவர், அவருடைய நாமமே வல்லமையிலே பெரியது. அது மாத்திரமல்ல, கர்த்தரோ மெய்யான தேவன். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன். இதை சொல்லி பாருங்க பார்க்கலாம், பிசாசு ஓடிடுவாங்க. இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா நீங்க ஒருவரே மெய்யான தேவன். இயேசுவே நீர் ஒருவரே மெய்யான தேவன். இயேசுவே நீர் ஒருவரே மெய்யான தேவன். இயேசுவே நீர் ஒருவரே மெய்யான தேவன். சொல்லி பாருங்க பார்க்கலாம். பைபிள் தெளிவா சொல்லுது, கர்த்தரோ மெய்யான தேவன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் ஜீவன் உள்ள தேவன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவர். அதில் போட்டிருக்கு பாருங்க, 13வது வசனத்தில் 12வது வசனத்தில் அந்த முன்பாகத்தை நான் படிக்கிறேன். அவரே பூமியை தம்முடைய வல்லமையினாலே உண்டாக்கி. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, வானத்தையும் பூமியை உண்டாக்கினது யாரு? கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, அதில் இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனத்தில் நான் படிக்கிறேன், கவனமாக்கலுங்க. யாக்கோப்பின் பங்குமாய் இருக்கிறவர் அவைகளை போல் அல்ல. அதாவது இப்போ உலகத்தில் அநேகர் வந்து அதாவது விக்கிரகத்தை ஒரு சிலர் வணங்குவாங்க, ஒரு சிலர் மனிதர்களை வணங்குவாங்க, ஒரு சிலர் கற்பனையிலே கடவுளை உண்டாக்கி வணங்குவாங்க. ஆனா இதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யாக்கோப்பின் பங்குமாய் இருக்கிறவர். யாக்கோப்பின் பங்கு யார் தெரியுமா? ஜீசஸ். அவர்களை போல அல்ல, அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். சேனையிலே கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இதையும் புரட்டுவாங்க, பழைய ஏற்பாட்டில் என்ன, புதிய ஏற்பாட்டுக்கு எங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு தான் அதுல தெளிவா சொல்லியிருக்காரு, யாக்கோப்பின் பங்காய் இருக்கிறவர் அவைகளை போல அல்ல. எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவை குறித்தவர் இதில் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையிலே நம்முடைய ஆண்டவர், அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவர். அவர் விக்கிரகம் அல்ல, அவர் கற்பனைக்கு வந்தவர் அல்ல. எனக்கு அன்பானவர்கள், இன்றைக்கு அநேகர் கற்பனையிலே இன்றைக்கு கடவுளை உருவாக்கி அதை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல, அவர் அப்படி அல்ல என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அவர் சர்வத்தையும் உருவாக்கின தேவன். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். அதனாலதான் அவர் மனிதனாய் வாழ்ந்த நாட்கள்ல அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்தார். அவர் செய்த அற்புதம் வித்தியாசமான அற்புதங்கள். இந்த அற்புதங்கள்லாம் அரசியல்வாதிகள் விட்டுருவாங்க, பைபிளை படிக்கிறாங்க, அற்புதத்தெல்லாம் விட்டுருவாங்க. ஆனா அவருடைய போதனையை பார்த்து விட்டு இவர் ஒரு நல்ல மனிதர் என்று சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க, அவர் சர்வத்தையும் உருவாக்கின ஆண்டவர். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். நம்முடைய ஆண்டவர் அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, ஒரு அம்மாட்ட பேட்டி கேட்குறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இப்போ சட்டம் ஒழுங்குலாம் சீர்கெட்டு போயிருக்க, இதுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனமாக கேளுங்க. இப்படி கேட்கும்போது அந்த அம்மா ஒரு சில இடத்துல ஒரு சில வசனங்கள் அந்த அம்மா சொல்றாங்க. ஆனால் ஒரே ஒரு காரியம், உண்மையாக சொன்ன ஒரு காரியம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்ட போதும் கொலைலாம் நடக்காது என்று சொல்லி. உண்மை, 100க்கு 100 உண்மை. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை பேசி கொண்டு இருக்கிறாங்க, மனுஷனுக்கு பின்னாடி போறாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றுகிறவன் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். எனக்கு அன்பானவர்களே, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இன்றைக்கு அநேகர் அரசியல்வாதிகளையும் நடிகர்களையும் பின்பற்றி போறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்கும் தெரியுமா? எந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்காது, ஆண்டவருடைய துணை இருக்காது, முடிவிலே அவங்களுக்கு பரலோகம் இருக்காது. ஆனா உண்மையிலே நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். நம்மை ஆண்டவரை பின்பற்றுகிறபடினால,
அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டபடினால இன்றைக்கு நாம் வெளிச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு குருட்டுத்தனம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் சொல்வார், நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்வார். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் சொல்வார், நானே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்வார். எந்த மகான்க சொன்னது? யார் சொன்னா? அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடினால, அவர் சர்வத்தையும் உருவாக்கினவராய் இருக்கிறபடினால அவர் சொன்னார், நானே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். இதே ஆண்டவரை குறித்து யோவான் சொல்லும்போது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி இந்த மெய்யான ஒளி. அதனாலதான் இன்றைக்கு குடிகாரங்க மனம் திரும்புறாங்க, இன்றைக்கு பாவத்துக்கு அடிமையா இருக்கிறவங்க மனம் திரும்புறாங்க. எனக்கு அன்பான எவ்வளவு சாட்சிகளை கேட்கிறோம். எவ்வளவு விபச்சார ஸ்திரீகள் மனம் திரும்பி இன்றைக்கு பைபிளை தூக்கி பிரசங்கம் பண்றாங்க. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சொல்லுங்க, ஆண்டவரே நீர் சர்வத்தையும் உருவாக்கின தேவன் அப்பா. ஆண்டவரே நீர் சர்வத்தையும் உருவாக்கின தேவன் தகப்பனே. அவர் தான் சர்வத்தையும் உருவாக்கின ஆண்டவர். இப்போ யாருக்கெல்லாம் புரியுது சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய தெய்வீகத்தை குறித்து பேசும்படியாக தான் கர்த்தர் இன்றைக்கு உணர்த்தினார். பைபிள் சொல்லுது, ரோமர் 9:5 கிறிஸ்துவை என்னென்றைக்கும் சோஸ்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பாருங்க, கிறிஸ்துவே என்னென்றைக்கும் சோஸ்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனமா கேளுங்க. அவர் ஆளக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் ஆளக்கூடாத காரியம் ஒன்று. பாருங்க, அதுல ஒரு அருமையான ஒரு வசனத்தை பாருங்க. 10ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்துல, வெள்ளினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து, அதாவது ஜனங்கள் புறஜாதி வழிபடுகிற காரியத்தை குறித்து போட்டிருக்கு பாருங்க. 3ஆம் வசனத்தில் நான் படிக்கிறேன். ஜனங்களின் வழிபாடுகள் வீணா இருக்கிறது. காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள், அது தச்சன் கையாடுகிற வார்ச்சியால் பணிப்பட்டும் வெள்ளியினாலும் பொன்னியினாலும் அதை அலங்கரித்து, அது அசையாதபடிக்கு அதை ஆணிகளினாலும் சுத்திகளினாலும் உறுதியாக்குகிறார்கள். அவைகள் பனையை போல நெட்டையாய் நிற்கிறது. அவைகள் பேச மாட்டாதவைகள், அவைகள் நடக்க மாட்டாததினால் சுமக்க வேண்டும். அப்படிதானங்க இன்றைக்கு நடக்குது. தூக்கிட்டு போறாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? ஊர்வலம் போறாங்களாங்க, தூக்கிட்டு போறாங்கல்ல. வேதம் தெளிவா சொல்லுது பாருங்க, அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். அது தீமையும் செய்யாது, நன்மையும் செய்யாது, சக்தியும் இல்லை. பயப்படாதீங்கம்மா, அது தீமையும் செய்யாது, நன்மையும் செய்யாது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ள தேவன். கைகளை தட்டி கத்த நாம் தமைப்படும். அதனாலதான் சாரல் நவரஜினி அம்மா நல்ல அழகா படிச்சிருக்காங்க. கல்லு மண்ணும் என் கடவுள் அல்ல, கையின் சித்திரமும் தெய்வம் அல்ல. கல்லு மண்ணும் என் கடவுள் அல்ல, கையின் சித்திரமும் தெய்வம் அல்ல. ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். நிகரை இல்லாத சர்வேசாம் திகழும் ஒளி பிரகாசம். துதி பாடிட ஈசுநாதாம் 10,000 நாவுகள் போதாம். நிகரை இல்லாத சர்வேசாம் திகழும் ஒளி பிரகாசம். ஹல்லேலூயா. 7ஆம் வசனத்துல பாருங்க, அதுல பாருங்க, ஜாதிகளின் ராஜாவே உமக்கு பயப்படாதிருக்கிறவன் யார்? தேவரிற்கே பயப்பட வேண்டியது. ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளும் அவருடைய எல்லா ராஜ்யத்திலும் உமக்கு ஒப்பானவன் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனமா கேளுங்க. அநேகர் ஆளுகை செய்வாங்க, ராஜாவா இருப்பாங்க. ஆனா நல்ல கவனமா கேளுங்கம்மா, நம்முடைய ஆண்டவர் தான் நித்திய ராஜா. கைகளை தட்டி கத்த நாம் தம்மைப்படுத்து. நம்முடைய ஆண்டவர் தான் நித்திய ராஜா. ஹல்லேலூயா. இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களுடைய ஆளுகை 5 வருஷம்தான். அவர்களுடைய ஆளுகை ஒரு சிலது 1 வருஷம்தான். அவர்களுடைய ஆளுகை 10 வருஷம்தான். நம்முடைய ஆண்டோடைய ஆளுகை அப்படி இல்லைங்க. அவர் நித்திய ராஜா. கைகளை தட்டி கத்த நாம் தம்மைப்படுத்து. ஏன்னா அவர் அந்த பகிக்கிற வரிகள் எப்படி வரார் தெரியுமா? ராஜாதி ராஜாவா வரார். ஹல்லேலூயா. ஆமென். நியாயம் தீர்க்கும் போது அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே,
உண்மையிலே நம்முடைய ஆண்டவர் அவர் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா, ஆமென். அவருக்கு மாத்திரமே பயப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. எனக்கு அன்பானவர்களே, எல்லா ஜாதிகளும் அவருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளும், எல்லா மனிதர்களும், மாம்சமானவர் யாவரும் அவருக்கு பயப்பட வேண்டும். ஏன்னா தெரியுமா, அவர் நித்திய ராஜா. கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். என்று என்றைக்கும் உலகத்தை அரசாள்கிற தேவன் அவர். அதனால தான் நாம் வேதத்திலே பார்க்கிறோம், எரேமியா 32:27, இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இஸ்ரவேல் தேசத்துக்கு மாத்திரமல்லப்பா, அந்த ஏரியாவில் இருக்க அந்த அரபு நாடுகளுக்கு மாத்திரமல்லப்பா, எல்லா கண்டத்துக்கும், உலகம் முழுவதும் மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர். 800 கோடி ஜனங்களுக்கும் அவர் தாங்க தேவனாகிய கர்த்தர். கைகளை தட்டி கத்த நாம் இந்த பயப்படுத்தும். நீ இதை அறிந்து கொண்டாய், நீ ஆண்டவரை தொழுதுகொள், உன்னுடைய இஷ்டம். அவர் அந்த எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவர். அவர் மனிதனாய் பூமியிலே வந்து மனிதனுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக ஒரு சொட்டு இரத்தம் இல்லாதபடி இரத்தத்தை சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அவர் மனிதனாய் வாழ்ந்த நாட்களில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்த ஆண்டவர். இதை அறிந்து கொண்டு நீ அவரை தொழுது கொண்டா, நீ யாராயிருந்தாலும் சரி, உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். உனக்கு அவர் துணையாயிருப்பார், உனக்கு அவர் அடைக்கலமாயிருப்பார், உனக்கு அவர் கோட்டையாயிருப்பார், அவர் உனக்கு துருகமாயிருப்பார். அவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். யாராயிருந்தாலும் சரி, எந்த மனுஷனாயிருந்தாலும் சரி, இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லும்போது அவர் இறங்குவார். ஏன்னா அவர் ஒரு பக்கம் இரக்கமுள்ள தேவன், இன்னொரு பக்கம் மனதுருக்கமுள்ள ஆண்டவர், இன்னொரு பக்கம் அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் ஆளக்கூடாத காரியம் ஒன்றுமில்ல. கைகளை தட்டி கத்த நாம் மைப்படுத்தும். நீ கிறிஸ்தவனாய் இருந்து நீ ஆண்டவரை தேடாதபடி, நீ அவரை தொழுது கொள்ளாதபடி நீ வாழ்ந்து கொண்டிருந்தா என்று சொன்னால், உண்மையிலே உனக்கு ஐயோ. எந்த மனுஷனாயிருந்தாலும் சரி, யாராயிருந்தாலும் சரிம்மா, நீ ஆண்டவரை அறிந்து கொண்டு, உண்மையான கடவுளை அறிந்து கொண்டு, கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டு, கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டு, வேத தியானம் இல்லாதபடி, ஜபஜீவியம் இல்லாதபடி, அவருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இல்லாதபடி, ஒரு புறஜாதியை போல நீ வாழ்ந்து கொண்டு இருந்தால் உனக்கு ஐயோ. இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, ஏன்னா அவர் தான் ஜீவன் உள்ள தேவன், அவர் தான் ஜீவன் உள்ள தேவன், அவர் தான் இம்மையிலும் மறுமையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு உன்னோடு பேசுகிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தெய்வ சமூகத்தில்? அப்படியே ஆண்டவரை மாத்திரம் அப்படி நோக்கி பாருங்கம்மா. ஆமேன். யாரையும் கர்த்தர் வெறுமை அனுப்பவே மாட்டார், யாரையும் கர்த்தர் வெறுமை அனுப்ப மாட்டார். உன்னத தேவன் நம்முடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் நம்முடன் இருக்க உள்ளமை கலங்காதே. இயேசு நல்லவரி, சர்வ வல்லவரி, நன்மைகள் குறையாதே. இயேசு நல்லவரி, சர்வ வல்லவரி, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் நம்முடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் நம்முடன் இருக்க உள்ளமை கலங்காதே. பாவத்தில் இருந்த நம்மை இயேசு பரிசுத்தமாக்கினாரே. பாவத்தில் இருந்த நம்மை இயேசு பரிசுத்தமாக்கினாரே. தாழ்மையில் கிடந்த நம்மை இயேசு தயவால் ரட்சித்தாரே. தாழ்மையில் கிடந்த நம்மை இயேசு தயவால் ரட்சித்தாரே. உன்னத தேவன் நம்முடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் நம்முடன் இருக்க உள்ளமை கலங்காதே. ஆமென். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினீரப்பா, உமக்கு நன்றி. உடைய வார்த்தை கொண்டு பேசினீர், உமக்கு நன்றி. தொடர்ந்து பிள்ளைகளை நீ நடத்தும். ஆமென் அப்பா. பிள்ளைகளை மித்தம் உடைய நாமம் மைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுவதுமே கிறிஸ்து நாமத்தை சோஸ்தரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.